நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஸ்டின் சம்மந்தப்பட்டது. எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ட்டிகிள் டிடெக்டர்ஸ், ஜிஎம் கவுண்டர், சென்டிலேஷன் கவுண்டர், பபுள் சேம்பர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா சம்மந்தப்பட்டது. அதில் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்து வரும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி ஒரு 12 கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் தான் ஏற்கனவே நம்ம 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதோட இந்த கொஸ்டினையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ட்டிகிள் டிடெக்டர் அது சம்மந்தப்பட்டது. ஸோ வாங்க கொஸ்டினுக்கு போயிடலாம். வாட் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஜிஎம் கவுண்டர்? ஜிஎம் கவுண்டரை பொறுத்தளவு எதெல்லாம் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த பல்ஸ் ஹைட் டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் ஒரிஜினலி ப்ரொடியூஸ்டு பை த பார்ட்டிக்கிள். பல்ஸ் ஹைட் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பல்ஸ் ஹைட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவுண்டர் பொட்டன்ஷியலை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, என்னுடைய இது ஏ ஃபஸ்ட்டு மட்டும்தான் ரைட்டு, 1 மட்டும்தான் ரைட்டு, பி 2 மட்டும்தான் ரைட்டு, சி போத் 2 1 2 ரைட்டு, டி நன் ஆஃப் திஸ். அடுத்த செகண்ட் கொஸ்டின், த சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஜிஎம் கவுண்டர் எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெட் டைம். டெட் டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெட் டைம், ஈக்குவல்ஸ் டு டெட் டைம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டெட் டைம். ஸோ டெட் டைம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது. அப்புறம் டெட் டைம் ரெப்ரசன்ஸ். டெட் டைம் அப்படின்றது எதை போக்குவதை குறிக்குது. இதில் டி ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. மேபி போன கொஸ்டின்லேயும் ஒரு டி ஆப்ஷன் ஒன்று கொடுக்கல. அது அடுத்தடுத்ததில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதில் 3 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு, இன்சென்சிட்டிவ் டு இன்சிடென்ட் பார்ட்டிக்கிள். பி, பல்சஸ் ஆர் ரெக்கார்டட் பட் தே ஆர் ஆஃப் ஸ்மாலர் இன் சைஸ். அப்புறம் சென்சிட்டிவ் டு இன்சிடென்ட் பார்ட்டிக்கிள். டெட் டைம் அப்படின்றது இன்சென்சிட்டிவ் டு இன்சிடென்ட் பார்ட்டிக்கிளாக, பல்சஸ் ஆர் ரெக்கார்டட் பட் தே ஆர் ஆஃப் ஸ்மாலர் சைஸாக, சென்சிட்டிவ் டு இன்சிடென்ட் பார்ட்டிக்கிளா அப்படின்றது பாருங்கள். அதுக்கடுத்தது ஃபோர்த் ஒன், ஜிஎம் கவுண்டர் அனேபிள் டு டிஸ்டிங்யூஸ். எதை டிஸ்டிங்யூஸ் பண்ண தெரியாது ஜிஎம் கவுண்டரால்? டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், எனர்ஜிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள், போத் டைப் அண்ட் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கிள், கேன் டிஸ்டிங்யூஸ் போத் டைப் அண்ட் எனர்ஜிஸ். ஸோ ஜிஎம் கவுண்டர் ஃபஸ்ட்டு இது என்ன டைப்பு, வரக்கூடிய ரேடியேஷன் என்ன டைப்னு டிஸ்டிங்யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். எனர்ஜியை மட்டும் டிஸ்டிங்யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டும் டிஸ்டிங்யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஒன், கேன் டிஸ்டிங்யூஸ் போத் டைப் அண்ட் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 1 மட்டும் ரைட்டு அப்படின்ற மாதிரி, ரெண்டாவது செகண்ட் மட்டும் ரைட்டு, தேர்டு மூணாவது ரைட்டு, டி ஃபோர்த் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். த குவென்ச்சிங் ஏஜென்ட் இன் ஜிஎம் கவுண்டர். ஜிஎம் கவுண்டரில் குவென்ச்சிங் ஏஜெண்ட்டாக எது செயல்படுது? இன்னர்ட் கேஸ் வித் ட்ரேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் ஆர்கானிக் வேப்பர். ட்ரேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் ஆர்கானிக் வேப்பர் ஒன்லி, அது மட்டும். இன்னர்ட் கேஸ் ஒன்லி. எத்தில் ஆல்கஹால் ஆர்கானிக் வேப்பர். ஸோ இந்த 4ல் குவென்ச்சிங் ஏஜெண்ட்டாக ஜிஎம் கவுண்டரில் எது செயல்படுது? இன்னர்ட் கேஸ் வித் ட்ரேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் ஆர்கானிக் வேப்பர், ட்ரேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் ஆர்கானிக் வேப்பர் ஒன்லி, இன்னர்ட் கேஸ் ஒன்லி, எத்தில் ஆல்கஹால் ஆர்கானிக் வேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 6th, த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் அ பபுள் சேம்பர். பபுள் சேம்பரோட ஆப்ரேஷன் பிரின்சிபல் என்ன? ஸ்டெபிலிட்டி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் கேஸஸ், instability of superheated gases, stability of superheated liquid against bubble formation, instability of superheated liquid against bubble formation அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எது அப்படின்றத பாருங்கள். அடுத்த 7th, the liquid selected in bubble chamber should have the property. பபுள் சேம்பரில் இருக்கக்கூடிய லிக்விட் எந்த மாதிரி இருக்கணும்? கண்டக்டிங்காக இருக்கணும், ஏ. பி ஹை சர்ஃபேஸ் டென்ஷனாக இருக்கணும், சி ஹை வேப்பர் ப்ரெஷராக இருக்கணும், டி ஹை பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ இது இதில் எந்த ப்ராப்பர்ட்டி எந்த லிக்விட் எந்த ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணணும் அதில் செலக்ட் பண்ணக்கூடிய லிக்விட். அடுத்தது 8th,
formula for critical radius of the bubble in bubble chamber. பபுள் சேம்பரில் உருவாகக்கூடிய பபுள் அதனுடைய கிரிட்டிக்கல் ரேடியஸ் அதனுடைய ஃபார்முலா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஆர்சி கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஸ் பை பிவி மைனஸ் பி. செகண்ட் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 2s பை பிவி மைனஸ் பி. சி எஸ் பை கேபிட்டல் பி மைனஸ் பிவி. டி 2s பை பி மைனஸ் பிவி அப்படின்னு இருக்குது. அடுத்தது 9th, which of the following detector is suitable for very high energy particle? வெரி ஹை எனர்ஜி பார்ட்டிகிள் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த டிடெக்டர் சூட்டபிள்? ஏ பபுள் சேம்பர், பி ஜிஎம் கவுண்டர், சி சின்டிலேஷன் கவுண்டர், டி க்ளவுட் சேம்பர். ஸோ அதுதான் 9th. எது வந்து வெரி ஹை எனர்ஜி பார்ட்டிகிளை டிடெக்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும்? 10th, a GM counter has a dead time 400 microseconds. What are the true counting rates when the observed rates are, அதாவது அப்சர்வ் ரேட் வந்து 100 by minute கொடுத்துருக்காங்க, ட்ரூ அப்சர்வ் ரேட் கேட்டிருக்காங்க, டெட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட் டைம், அப்சர்வ் ரேட் கொடுத்துருக்காங்க, ட்ரூ கவுண்டிங் ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அடுத்தது 11th, in a scintillation counter number of photons produced in phosphor by an ionization particle is given by ஒரு ரிலேஷன், ஒரு ஃபார்முலா. அதாவது in a scintillation counter number of photons produced அதுக்கான ஃபார்முலா in phosphor by an ionizing particle, அதுக்குரிய ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஏ n1 ஈக்குவல் டு ஈட்டா இஐ பை இ மீன். B n1 equal to 1 by eta ei by e mean. C n1 equal to eta square e mean by ei. D n1 equal to 1 by eta square ei by e mean அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எது அப்படின்றது பாருங்கள். அடுத்தது scintillation counter has small n number of diodes, each has small m multiplication factor, then total multiplication factor எப்படி இருக்கும்? ஒரு ரிலேஷன் scintillation, அந்த how many scintillation counter, அதாவது scintillation counterல how many diodes இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்ன, ஸோ டோட்டல் மல்டிப்ளிகேஷன் என்ன. ஸோ ஏ m இன்ட்டு n, பி m பவர் n, சி m பை n, டி n பை m. இதில் எது அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பேசிக்காக நம்ம கவர் பண்ணிகிட்டே இருப்போம். மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இந்த நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூசன் அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்படி எல்லாமா கேட்பாங்க அப்படின்னா என்ன, பார்ட்டிகிள் ஆக்சிலேட்டர், பார்ட்டிகிள் டிடெக்டர் அப்படின்றது ஒரு பெரிய நமக்கு சிலபஸாகவே வருது. ஸோ அதனால் நீங்கள் இது இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா, இல்லை இது கொஞ்சம் அதிகமாக போகிறீங்க, அல்லது இது வந்து ரொம்பவும் எளிமையாக இருக்குது, உங்களுடைய சஜஷனை வந்து நீங்கள் கமெண்டாக கொடுங்க. இது கொஞ்சம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க. ஏன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்தளவு நம்ம பேசிக்காக டச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இது கொஞ்சம் அடுத்த லெவல்னால் அந்த கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.